சொல்லு. ஏய் வெயிட் பண்ணுடி, வரும்போது மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரேன். ம், மயிரை வாங்கிட்டு வா. ஏண்டி வேணாமா? நைட்டு 10 மணிக்கு உங்க அப்பனா மல்லிகைப்பூ விற்கிறான். காலையில போறப்ப என்ன சொன்னேன்? சேலை வாங்க காசு வேணும், கட்டிக்க நல்ல சேலை இல்ல, காசு இல்லாம வீட்டு பக்கம் வராதன்னு சொன்னேன்ல. இப்ப என்ன கொண்டு வரியா இல்லையா? ஏண்டி கட்டின புருஷன்ட்ட பேசுகிற மாதிரியா பேசிகிட்டு இருக்க? நான் அப்படிதான் பேசுவேன். 500 ரூபாய் இருந்தா வா, இல்லைன்னா பட்டறையிலே படுத்துங்க. அண்ணா 200 ஆச்சா தரீங்களா? நாளைக்கு கழிச்சிக்கலாம். அடையாண்டா, இதுவே என் கை காசு தான் போட்டு தரேன். நீ வேற சீக்கிரம் எடுத்து வச்சுட்டு காலையில் சீக்கிரம் வந்துடு. அண்ணா பஞ்சு ரோட்ண்ணா. தம்பி டைம் ஆயிடுச்சுப்பா, காலையில் வாங்கப்பா. அண்ணா அர்ஜென்ட்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா டைம் இல்லைண்ணா ப்ளீஸ்ண்ணா. 200 தெரியா? ப்ரோ மணியில் ஒரு மேட்ரே இல்லை ப்ரோ, சீக்கிரம் பண்ணி கொடு ப்ரோ. ரெடி ஆயிடுச்சுப்பா, எடுத்துகிட்டு போகலாம். ப்ரோ இன்னும் எத்தனை நாளைக்கு செல்வா ஊருக்குள்ளே வராமல் இப்படி தனியாகவே இருக்க போகிற? சொன்ன விஷயம் என்னாச்சு மணி? ஒருத்தனும் சிக்கல செல்வா, எல்லாம் பயப்படுறானுங்க. இந்த சின்ன விஷயத்துக்கே பயப்படுறானுங்களா? ஊருக்குள்ளே நாங்களாம் பெரியவர் அப்படின்னு சொல்லி பீத்திக்கிட்டு இருக்காங்க பயந்தாங்கோலி பசங்க. தூ. மேட்ரு கொஞ்சம் சின்னது தான், ஆனால் சம்பவம் பண்ண போகிற இடம் சங்கர் ஏரியா. அவன் கூட சமாதானம் பேசுறதுக்கு அவன் ஏரியாக்குள்ளே எவனும் போக மாட்டானுங்க. இதில் அவன் கூட சண்டை செய்ய எவன் போவான்? செல்வா, நம்ம கொடுக்குற 1 லட்சத்துக்கு நமக்காக உயிரை கொடுப்பான்னு நினச்சிட்டு இருக்கியா? நம்ம கூட இருக்கவனே பண்ண மாட்டான். 20 லட்ச ரூபா தரேன். என்ன செல்வா சொல்கிற? என் தம்பியை சாய்ச்சிட்டு அவனுக்கு நிம்மதியாக இருக்கானுங்க. ஆனால் ஊருக்குள்ளே நான் தான் மானம் கெட்டு போய் சுற்றிட்டு அலையிறேன். அவனால் எனக்கு நிறைய லாஸ் ஆகிருக்கு. இப்போது மிச்சம் இருக்கிறது இந்த கௌரவம் மட்டும்தான். அதுவும் இப்போ என் கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு. என் அப்பன் எனக்கு விட்டுட்டு போன கௌரவத்தை என் பையனுக்கு நான் கொடுக்கணும். அவன் தம்பியை அறுக்காமல் ஊருக்குள்ளே வர்றதா இல்லை நான். சின்ன பையன் ஊருக்கே பயம் காட்டி வச்சுருக்கானா? வெளியூரில் இருந்து இறக்கு, ஒருத்தல்ல 3 பேரை இறக்கு. பயம்னா என்னன்னு தெரியாதவனா இருக்கணும். போமணி, வரும்போது ஆளோட வா. நோ, நிஜமாவே 20 லட்சம் கொடுத்து ஆளாக இருக்க போகிறீங்களா? போடா லூஸு, அந்த ஆள் தான் பொழைக்க தெரியாதவனா என்னையும் அவரமான்னு நினச்சியா? எவ்வளோ பெரிய சம்பவக்காரனாக இருந்தாலும் சங்கர் ஏரியாவுக்குள்ளே போயிட்டு வரும்போது பணமாக தான் வருவான். எவனாச்சும் பணத்துக்கு போய் 20 லட்சம் கொடுத்து புக் பண்ணுவானா? பின் என்னண்ணா பண்ண போகிற? எவனாவது காமெடி பீஸுக்கு 5 10 கொடுத்து கூட்டிகிட்டு வர போகிறேன். வந்து சாகட்டும், மிச்ச பணம் நமக்கு தான். நோ, சரியான ஆள்னா நீ. எல்லாம் சரி, அந்த 3 காமெடி பீஸ்க்கு என்ன பண்ண போகிறோம்? Hey money bro, what a sudden surprise.
எப்படி இருக்க? எனக்கு என்னப்பா நல்லா இருக்கேன். இதான் நான் சொன்ன விக்கி. மைண்ட் வாய்ஸ் விக்கின்னு சொல்லு ப்ரோ, அப்பதான் நேம் ரெஜிஸ்டர் ஆகும். நான் தான் யூடியூபர் மைண்ட் வாய்ஸ் விக்கி. 20K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. சொல்லு ப்ரோ, என்ன மேட்ரு? மேட்ரு கொஞ்சம் பெருசு தான். 3 பசங்க வேணும், ஆளுக்கு 50,000. 50,000மா? என் பேரையும் சேர்த்திக்கோ, நானும் பார்ட்டிசிபேட் பண்றேன். உனக்கு எதுக்குடா தேவையில்லாத வேலை? மேட்ரு கொஞ்சம் ரிஸ்க்கு. இந்த விக்கிக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் விக்ஸ் தேய்க்கிற மாதிரி. வால்மேன் பேரிஸ் டிஷர்ட் தெரியுமா உனக்கு? எல்லா செலிபிரிட்டிஸும் அதான் போட்டு சுத்துறான். ரேட்டி 50,000 ரூபா. எனக்கே அது வேணும். இன்னும் 2 பேர் தானே. நம்ம கையில் 20K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. ஒரு மீட்டை வச்சா போதும், எல்லா பசங்களும் ஆன் ஸ்பாட்டில் வந்து நிற்பானுங்க. ஏய் அதெல்லாம் வேணாம். வரவனுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது. 50,000 ரூபாய்க்கு உயிரையே கொடுக்குறவனா இருக்கணும். 50,000க்கு உயிரே கொடுக்கணுமா? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. குடிச்சிட்டியா? என்ன சொல்ல போற? இன்னொரு சாண்ட்விச் சொல்லலான்னு இருக்கேன். ஏய் ஏதோ சொல்லுன்னு சொன்னியேடி, அது என்னன்னு சொல்லு. நான் சொன்ன அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டியா பீட்டர்? கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஹேமா. நான் சொல்கிறது உனக்கு புரியலையா பீட்டர்? எங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. என் கூட வந்துடுன்னு மட்டும் சொல்ல தெரியுதுல்ல. ஒரு 50,000 கூட இல்லாமல் பெங்களூரில் எப்படி சர்வை பண்ண முடியும்? நான் வேணும்னா இன்னும் 2 நாளில் பணத்தை ரெடி பண்ணிட்டு வா. இல்லைன்னா சாரி பீட்டர். ரோலிங்கா மணி? ரோலிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் மைக்கை பிடிச்சி நிற்கிறேன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸில் ஓடுறத இந்த மைண்ட் வாய்ஸ் விக்கி கேட்ச் பண்ணிட்டேன். அதாவது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மாநில பிறவிக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்கு. ஸோ என்கிட்ட இருக்க இந்த 50,000 இந்த பார்க்கில் யாருக்கு தேவைப்படுதோ அவங்ககிட்ட நம்ம கொடுக்க போகிறோம். வாங்க போகலாம். ப்ரோ, நான் உங்ககிட்ட ஒரு 50,000 ரூபா தரேன். நீங்கள் பதிலுக்கு என்ன செய்வீங்க? என்ன வேணா செய்யலாம் ப்ரோ. ப்ரோ நான் அந்த மாதிரி கேட்கல ப்ரோ. ப்ரோ ஏய் ஆள விட்றா டேய். ஓடாத ப்ரோ, நில்லு ப்ரோ, நில்லு. ப்ரோ, நான் உங்கள் கையாண்ட ஒரு 50,000 ரூபா கொடுக்குறேன்னா அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 50,000மா? வாழ்க்கையில் பணம் காசுலாம் முக்கியம் இல்லை பிரதர். வாழ்க்கையை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வாழணும். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை பிரதர். அதில் சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம். கடைசியாக நம்மளை தூக்கிறதுக்கு 4 பேர், அதுதான் நம்ம சம்பாதிச்சுதான் இருக்கணும். வாழ்க்கையை வாழ பழங்க பிரதர். சோத்துக்கு என்ன ப்ரோ பண்ணுறீங்க? அதுக்கு தான் எங்கள் அப்பா ரைஸ் மில் வச்சுருக்காரே. ஆள விட்றா உட்கால வழி. அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவன்கிட்ட போய் கேட்கலாம் வா. ப்ரோ, நான் உங்ககிட்ட ஒரு 50,000 ரூபா கொடுக்குறேன். எனக்கு என்ன ப்ரோ பண்ணுவ? அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் வேணும் ப்ரோ. நீங்கள் மட்டும் அந்த 50,000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக உயிரே கொடுப்போம் ப்ரோ. உயிரே கொடுப்பியா? அதான்டா வேணும். உன் பேர் என்ன ப்ரோ? கமலேஷ். நிஜமாவே 50,000 ரூபா கொடுத்துருவீங்கல்ல? அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவு ப்ரோ. கவலைப்படாத, வேலை முடிஞ்சதும் கையில் காசு இருக்கும். டேய் வண்டி ஏறா.
என்ன மணி, நிஜமாவே இவனுக்கு ரவுடி தானா மணி? என்ன செல்வா சந்தேகப்படுறியா? ஒவ்வொரு ஊராக போய் தேடி பிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். இவங்களுக்கெல்லாம் பயம்னா என்னன்னே தெரியாது. அதுலேயும் 3வதாக நிற்கிறான் பாரு, அவனாம் ரேர் பீஸு. உங்களுக்கு செல்ஃபி சங்கர்னா யாருன்னு தெரியுமா? ஆ, இல்லை தெரியாது. அதான் வேணும். அவன் தம்பியை தான் கொல்லணும். கொலை பண்ணணுமா? ஆமாம், போன வாரம் நடந்த சண்டையில் என் தம்பியை அவன் தம்பி கொன்னுட்டான். அவன் தம்பி செத்தாதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். இதான் அவன் தம்பி. வேலையை முடிச்சுட்டு வாங்க. நீங்கள் கேட்குற பணத்தை நான் தரேன். இப்போ கிளம்புங்க. கவலைப்படாத செல்வா, பசங்க வேலையை முடிச்சிருவாங்க. அவங்க முடிக்கலனா நீ இவங்களை முடிச்சு விட்ரு. முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் பாரேன், அவ்வளோ பெரிய ஆள், அவருக்கு தெரியாத ரவுடியா என்ன? இருந்தாலும் நம்மளை கூப்பிட்டு இந்த வேலையை சொல்கிறாருன்னா நம்ம ஃபேஸில் ஏதோ ஒரு ஸ்பார்க்கை பார்த்துருப்பாரு. ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம், சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடணும். 2 டேஸில் பணத்தோட போகலன்னா உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு யார் வேற என்னை விட்டு போயிடுவா. உனக்கு எனக்கு செட் ஆகலைன்னா வாலியம் ப்ரோ உன்னைய விட்டுட்டு போகிறா. டேய், எனக்கும் அவளுக்கும் செட் ஆகலைன்னு விட்டு போயிடுவாடா. ஆமாம் ப்ரோ, அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கார பணம் வேணும் ப்ரோ. இல்லைன்னா என்ன உனக்கு எனக்கு செட் ஆகலைன்னு உங்கள் அப்பையும் விட்டுட்டு போயிடுவானா? கொஞ்சமாச்சும் சீரியஸாக பேசுடா. என்ன சீரியஸாக பேச சொல்கிற? அவன் பேர் சங்கர், அது மட்டும்தான் தெரியும். அதை வச்சு என்ன பிளான் போடுறது? ஏதாவது லோக்கல் கையாக பார்த்து தான் விசாரிக்கணும். டா, பக்காவா ஒரு லோக்கல் கை நிற்கிது பாரு. அவன் லோக்கல் கை நீ எப்படி சொல்கிற? போதிய இடம் கூட பார்க்காம வந்தவன் இன்னும் பக்கோடா போடுறாரு பத்தியா? கண்டிப்பாக ஒரு லோக்கல் கையாக தான் இருப்பார். டேடி இங்கே தாண்டா வர்றாரு. வேணுமாப்பா? இல்லைண்ணே, நீங்கள் அங்கே போகிறதே பார்த்துட்டேன். கேள்றோம் கேளு. அண்ணே, உங்களுக்கு செல்ஃபி சங்கரை தெரியுமா? அவனை எதுக்கு நீ கேட்குற? ப்ரோ, நாங்களாம் வெளியூர் ப்ரோ. ஊர் ஃபுல்லாக அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கேட்டேன். 15 வயசுல கொலை பண்ண ஆரம்பிச்சான், இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு கொலைவா இவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்காரு? டேய் மென்டல், அவன் எத்தனை கொலை பண்ணியிருக்கான்னு அவனுக்கே தெரியாது. அவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்கான். இந்த சின்ன வயசுலேயே இந்த ஊரையே அவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கான். அவனுக்கு இருக்க ஒரே சொந்தம் அவன் தம்பி சபரி. சபரி தான் சங்கரோட வீக்னஸ். அவனுக்கு ஏன் செல்ஃபி சங்கர்னு பேர் வந்துச்சு தெரியுமா? அவனுக்கு பிடிக்காதவங்க கூட செல்ஃபி எடுத்துட்டு அதை அவன் ஆளுங்கிட்ட கொடுத்து டெலிட் பண்ண சொல்லிடுவான். ஏன் ப்ரோ, ஃபோனில் ஸ்டோரேஜ் இருக்காதா? டேய் பைத்தியம், என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியாமா? ஸ்டேஷன்லேருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வருதுடா. என்ன சங்கரு, உன் மேலேயே கம்ப்ளைண்ட் வருது, ஊருக்குள்ளே பயம் போயிடுச்சான்னு. அப்போது உனக்கு என் மேலே பயம் போயிடுச்சு. டெலிட் பண்ணுறா. மன்னிச்சிருங்கண்ணா, நான் இனிமேல் பண்ண மாட்டேண்ணா, நீ விட்டுருங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா, நான் விட்டுருங்கண்ணா, இனிமேல் பண்ண மாட்டேண்ணா, நான் வேணாண்ணா, நான் விட்டுருங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. டேய், இப்போ எதுக்குடா அத்தனை தடவை நொய் நொயின்னு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? அப்படி என்னடா பிரச்சனை? யோ யோ, என்னையா நினைச்சிட்டு இருக்க? செல்ஃபி சங்கர்னா ஏதாவது செல்ஃபி ஸ்டிக் விற்கிறவனா இருப்பான். அசால்ட்டா மேட்ரை முடிச்சுட்டு 50,000 லவுட்டிட்டு போலான்னு பார்த்தா அவன் என்னடா நான் பக்கத்தில் வந்து செல்ஃபி எடுக்கிறான். இவன் தம்பிகிட்ட கொடுத்து டிலீட் பண்ண சொல்கிறான். அவன் தம்பி இவனை மட்ரு பண்ணுறாயா? யோ, அந்த ஃப்ரேமில் நானும் தான் ஒரு வாரமாக இருந்தேன். அவன் தம்பி ஏதோ ஒரு டெடிகேஷனில் என்னையும் போட்டிருந்தா என் 20K சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எவன் பதில் சொல்கிறது? ஆமாம் ப்ரோ,
அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவு வேற இருக்கு ப்ரோ. தோ பாத்தியா, மூச்சுக்கு 300 தடவை இதே சொல்லிட்டு இருக்கான் ஐயா. இவங்களை கொன்ன பாவம் நம்மளுக்கு எதுக்கு மணி? நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், மணி மனிதாபிமானம் உள்ளவன், மணி ரொம்ப குட் பாய், நம்ம சொல்றத கேட்டுப்பான்னு சொல்லிட்டேன். அதனால நீ என்ன பண்ற, நேரா அந்த செல்வா கிட்ட போயிட்டு இவங்க இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டாங்க, நீ வேற யாரையும் பார்த்துக்கோன்னு சொல்லிரு மணி. சரியா? போ மணி, போய் பஸ் டிக்கெட்டுக்கு மட்டும் காசு வாங்கிட்டு வா. டேய் மைண்ட் வாய்ஸ், என்ன உனக்கு சங்கரை பற்றி தானே தெரியும், செல்வா பற்றி தெரியாதுல்ல. செல்வாக்கிட்ட ஒருத்தர் கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு முடிக்கலைன்னா அவனை தேடி வந்து வெட்டுவான். என்ன மணி? சாவு மணி. நான் போகிறேன், எவன் வரதுனாலும் வாங்க. எங்க? சங்கர் ஏரியாவுக்கு. பைத்தியமா ப்ரோ உனக்கு? பின் என்னடா, போனால் சங்கர் கொள்வான், போகலன்னா செல்வா கொள்வான். எப்படி சாவறது கன்ஃபார்ம் தானே, அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே செத்து போனான். ஒரு வேளை இந்த வேலையை நல்லபடியாக செஞ்சு முடிச்சா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கும்டா. சரி, நானும் வரேன். நான் வரணுமா? அப்பா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு காசு வேணும்னா வா. அது இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பார்த்துருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளாம் அந்த சங்கரான்னு பார்க்கலாம். அம்மா அங்கால பரமேஸ்வரி, போகிற காரியம் நல்லா நடக்கணுமா? ப்ரோ, பூனை குறுக்கால போகுது, வாங்க நாளைக்கு போகலாம். செருப்பால் அடிப்பேன், மூடிட்டு வா. டி கத்திய குடுறா. டேய், அங்க ஏதோ சத்தம் கேக்குது, போய் பாருடா. இவனை தூக்குடா தூக்குடா. என் ஏரியாவிலே எவனோ பொருளோட இறங்கியிருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். பசங்கிட்ட சொல்றா. வாவ், ஷாமா ஷாட்ல. இப்போதான்டா வருவான். இங்கே தான் மணி வரேன்னு சொல்லியிருந்தான். மணி வந்தோடனே எப்படியாவது செல்வா கை காலில் விழுந்தாது இந்த ப்ராஜெக்ட்லேருந்து எஸ் ஆயிடணும். அதெல்லாம் சரிதான், ஆனால் என் ஆள்கிட்ட என்ன சொல்ல போகிறேனே தெரில. ஹலோ ஏமா? என்னை மன்னிச்சிரு பீட்டர், எங்கள் வீட்டில் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எப்படி சொல்கிற? ஆமாம் பீட்டர், இனிமேல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. ஏமா? என்னாச்சு ப்ரோ? என் ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ப்ரோ. நல்ல வேலை, நேற்று மட்டும் அந்த வேலையை முடிச்சிருந்தா இந்நேரம் அந்த 50,000 வேஸ்ட்டாக போயிருக்கும்ல. டேய், கையை வேற வெட்டிக்கிட்டேன். சொல்லியிருந்தேன், எங்கள் அப்பாட்ட கூட்டிகிட்டு போயிருப்பல்ல, அவர் கட்டு போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஏன் ஒப்பான டாக்டரா? ஆமாம்,
எங்கள் அப்பா டாக்டர் தான், சின்னதாக ஒரு கிளினிக் வச்சுருக்காரு. அப்பா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு காசு வேணும்னு சொல்லியிருந்தேன். அப்பாவோட ஹாஸ்பிட்டலுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் அங்கே காசு தேவைப்பட்டுச்சு. நடிச்சு போடா. உங்களால எனக்கு ஒரு டிஷர்ட் போச்சுடா. நேத்து அவன் தம்பியை போட்டு ஹலோ டேய், அங்கேருந்து கிளம்புங்கடா. அங்கே இருக்குது எல்லாம் சங்கரோட ஆளுங்க. ப்ரோ இங்க இருக்கிறதெல்லாம் சங்கரோட ஆளுங்களாம் ப்ரோ. அம்மா, இது எங்க வாங்கின? திருப்பூரில் எவ்வளோ? 200 ரூபா. எனக்கும் ஒன்று வாங்கி தரியா? டேய் போய் உட்கார்றா. ஏதோ அரைகுறையாக கேட்டு வந்து உளறிட்டு இருக்கானா, அதை வச்சு முடிவு பண்ணாதீங்க. ஓ, அவன் சொன்னதை வச்சு தான் நீங்கள் மாட்டினீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? டேய் ஃபோனை கொடுறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ சங்கர் ஏரியாவுக்குள்ளே வந்திருக்கோம். அதுவும் அவன் தம்பியை போடுறதுக்கே எவ்வளோ தில்லு இருக்கு எங்களுக்கு. ஒரு மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம், நல்லாயிருக்கும். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சங்கர் ஏரியாவுக்குள்ளேயே வந்துட்டோம். இந்த டீமை நான் தான் லீட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். பசங்க கொஞ்சம் பயப்படுறானுங்க, நமக்கு அந்த பயமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இவனுக்கு வலிப்பு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அட்டம்ப்ட் மிஸ் ஆயிடுச்சு. எங்களை துரத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்களை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மன்னிச்சு விட்டுருங்கண்ணா. மன்னிச்சு விடணுமா? என் தம்பி தாண்டா என்னோட உயிரே. அவனை போட வந்த உங்களை எப்படா மன்னிக்கிறது? தம்பி போடுறா. ஆமாம்மா, எங்களை அறுத்து போட்டுரு. உங்கள் ஏரியாவில் வச்சு செய்ய முடியலன்னு தானே வெளியே வச்சு செய்கிற. ஏரியாக்குள்ளே வந்தா புடுங்கிருவியா? ஆமாண்டா, பிடிங்கிருவேன். அதனால தான் சொல்கிறேன், எங்களை இப்பயே அறுத்து போட்டுரு. அதான் உனக்கும் உன் தம்பிக்கும் நல்லது. அவன் பேசிட்டே இருக்கா, நீ பேச விட்டு கேட்டுட்டே இருக்க. அவனை அறுத்து போடவா? தம்பி, இன்னைக்கு நைட்டு வரைக்கும் உனக்கு டைம். முடிஞ்சா என் ஏரியாக்குள்ளே இறங்கி என் தம்பியை போட்டு போடா. அதை மட்டும் செஞ்சுட்ட, நானும் என் ஆளுங்களும் உன்னை எதுவுமே செய்ய மாட்டோம்.
ஆனா அவனை தப்பிச்சு போகணும்னு நினைச்ச நீ எங்க போனாலும் தேடி வந்து செய்வேன். நான் பைத்தியமாண்ணா உனக்கு. இப்ப கிளம்புங்கடா. டேய் அவுத்துடுறா. டேய் தம்பி, பயப்படாதே, நான் டெலிட் பண்ண மாட்டேன். ஓய் செல்ஃபி, தட்டமிட்ட வேணா லாக் எடுத்துக்கலாமா? உயிரோட இருந்தா எடுத்துக்கோ. நான் அறிவு இருக்கா உனக்கு? இல்ல பைத்தியம் எதுவும் பிடிச்சிருக்கா? அவனுக்கு அங்கேயே அறுத்து போறதை விட்டுட்டு ஏரியாக்குள்ள வர விட்டுட்டு இருக்க. ஒருவேளை அவனுக்கு வந்து என்ன போட்டானுங்கன்னா உன் கோவத்துக்கு யா உயிரை பணையம் வைக்கிறியா? பொய்யும் சின்ன பசங்களோடலாம் சவால் போடுற. சின்ன பசங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அப்படி நினைக்க போய் தான் நான் இப்படி வந்து நிக்கிறேன். ஊருக்குள்ள பெரிய பெரிய சம்பவம் பண்ணவங்களாம் என்னை பார்த்து நடுங்குறாங்கன்னா என்ன காரணம்? சங்கரை எதிர்த்தா சாவுங்கிற பயம். இன்னைக்கு அதை எவனோ ஒருத்தன் உடச்சிட்டு போவான், பார்த்துட்டு இருக்க சொல்றியா? அவங்க சாவை பார்த்து ஊரே பயப்படணும். அப்படி இருக்கணும் அவங்களோட சாவு. என்னடா தம்பி, அண்ணன் மேல நம்பிக்கை இல்லை, அவங்கள பார்த்து பயப்படுற? டேய், ஏரியா வாசல்ல 5 பேரை போடு, அவங்க எப்படி ஏரியா வாசலை தாண்டாங்கன்னு பார்ப்போம். அதையும் மீறி இங்கே வந்தாங்கன்னா தம்பியை சுற்றி 20 பேர் இருப்போம். அவனுங்களை செதிலாக செய்கிறோம். கமலேஷ், பொருள் ரெடி பண்ணிட்டியா? பிளான் என்னன்னு சொல்கிறேன் கேட்டுக்குங்க. என்ன பிளானு? அவன் 3 குழி தோண்டி வச்சிருப்பான், அதில் போய் அப்படியே படுத்துக்கணும், அதானே பிளானு? பெரிய ஹீரோ மயிறு, அவங்கிட்ட போய் சவால் விட்டுட்டு இருக்க? ஏய், அவன் ஒரிஜினல் ரவுடிடா, நம்மளாம் காமெடி பீஸு. இப்பதான் தெரியுது அந்த செல்வா நம்ம மூஞ்சில என்ன ஸ்பார்க்க பார்த்துருப்பான்னு. கோல பசங்கடா நம்மளாம். இப்போ என்னடா பண்ண சொல்கிற? நான் பேசலாம் மட்டும் வீட்டுக்கு போங்கப்பா அப்படின்னு அனுப்பியா இருப்பாங்க? யாருடா கோலை? நம்ம காமெடி பீஸேன்னு தெரிஞ்சோம் நம்ம கையை கட்டி போட்டுட்டு நம்ம முன்னாடி கத்தியோட நின்னா பார்த்தியா, அவன் தான் கோலை. இப்போ 2 பேர் கையிலுமே கத்தி இருக்கு. சூழ்நிலை முடிவு பண்ணட்டும், யார் கோலை யார் வீரன். நேற்று வரைக்கும் காசுக்காக ஓடிட்டு இருந்தோம், இப்போ உயிருக்காக ஓடும். உயிரோட இருந்தா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகுது. பக்காவாக ஒரு பைக் ரெடி பண்ணியிருக்கேன். மேட்ரை முடிக்கிறோம், அதில் ஏறி எஸ்கேப் ஆகிறோம். இதுதான் நீ சொன்ன பக்காவான பைக்கா? என்னடா என்ட்ரன்ஸில் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க? கத்திக்கிறா. சாரி ப்ரோ, அது வர வழியே கீழே விழுந்துருச்சு. காயின் வச்சிருக்கியா? இருக்கு. எடு. நான் இப்போ போயிட்டு ஒரு காயின் சுட்டி விடுவேன். அந்த சத்தம் கேட்கும்போது லைட்லாம் ஆஃப் பண்ணிடு. மறுபடியும் காயின் சவுண்டு கேட்கும்போது லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணு, சரியா? டேய், இதெல்லாம் ஒர்க் ஆகும் மாதிரி தெரிலடா. பயந்தவங்கள இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன். இரு வரட்டும், அவங்கள அறுத்து போட்டுறேன். ஏன்டா கையில் கட்டையை வச்சு நீ எப்படி அறுத்து போடுவேன்? பசிக்கு வேறேன். எனக்கும் தெரியல.
டேய் போனவன் என்னன்னு தெரியல. லைட்டை போடு, என்னன்னு போய் பார்ப்போம். டேய் நான் கூட உன்னை என்னமோ நினச்சேன்டா. ஆனால் ஒரே ஆளாக எல்லாத்தையும் அடிச்சு போட்டியில. நான் எங்க ப்ரோ அடித்தேன்? இருட்டில் ஒவ்வொருத்தனா அவனுங்களே அடிச்சுட்டு விழுந்துட்டானுங்க ப்ரோ. சரி வா போலாம். ப்ரோ என்ன ப்ரோ இத்தனை பேர் இருக்காங்க? இவனுங்களெல்லாம் அடிச்சு ஜெயிக்க முடியாது, செத்தோம். ப்ரோ என்ன பண்றீங்க? யாரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா ப்ரோ? அவ புருஷனுக்கு வச்சிருக்கா ப்ரோ, அதை மனசுல வச்சுக்கோங்க. அங்க செத்துருந்தா கூட ஒருத்தன் கையில தான் செத்துருப்போம். இங்க ஒவ்வொருத்தனா வச்சு செய்ய போறான். நீ பார்த்துக்கோ, ஒன்றுக்கு போயிட்டு வந்துடுறேன். பொண்ணுக்கு போனவனை ஆளை காணோம், வா என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். எங்கன்னா யாரையும் காணோம். இந்தா, எதுக்கும் பயப்படாத. எதுவும் பிரச்சனைனா சவுண்டு மட்டும் போடு, நான் பார்த்துட்டு வரேன். டேய் என்ன பண்றீங்க? ஏங்க ஏதோ சத்தம் கேக்குது. எரிச்சல்லாம் வரேன். பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தையை போல் ஒரு அம்மாண்டி ராஜா. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே அங்க சபரி மட்டும்தான் ப்ரோ தனியா உட்காந்துருக்கான். இப்போ போனா கரெக்டா இருக்கும். யாரம்மா அது யாரம்மா, யாரம்மா அது யாரம்மா. பாலக்காட்டு ராஜாவுக்கு ஒரு அப்பாவி ராணி, அவ சேலை பார்த்தா போதும் அம்மாவி ராணி. பாலக்காட்டு ராஜாவுக்கு ஒரு அப்பாவி ராணி, அவ சேலை கட்ட பார்த்தா போதும் அம்மாவி ராணி. யாரம்மா அது யாரம்மா, யாரம்மா அது யாரம்மா. அவர் படித்த புத்தகத்தில் காட்சி இல்லை, அனுபவத்தை சொல்லித்தர பள்ளி இல்லையே.
கவிதையிலும் கலைகளிலும் பழக்கமில்லையே அவர் காதலிக்க நேற்று வரை ஒருத்தி இல்லையே ஏனம்மா அது ஏனம்மா ஏனம்மா அது ஏனம்மா பரமசிவன் சக்தியை ஓர் பாதையில் வைத்தார் அந்த பரமகுரு ரெண்டு பக்கம் தேவியை வைத்தார் பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தார் ராஜா பத்மநாபன் ராணியை தன் நெஞ்சினில் வைத்தார் யாரம்மா அது நானம்மா யாரம்மா அது நானம்மா பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா அவர் பழக்கத்திலே குழந்தை போல் ஒரு அம்மாண்டி ராஜா பாலக்காட்டு ராஜாவுக்கு ஒரு அம்மாவி ராணி அவர் சேலை கட்டு பார்த்தா போதும் அம்மாமி பாடி யாரம்மா அது யாரம்மா யாரம்மா அது யாரம்மா என்னண்ணே அத்து போட்டாங்க? அண்ணே நம்ம தம்பி அறுத்து போட்டானுங்கண்ணே. கொலை பண்ணணுமா? ஆமாம், போன வாரம் நடந்த சேவை சண்டையில் நான் தம்பி மாதிரி வளர்த்த சேவலை அவன் சேவை கொன்றுச்சு. அவன் தம்பி மாதிரி வளர்த்த சேவலை நான் கொன்னாதான் எனக்கு கௌரவம். நான் கூட கொலைன்னு சொன்னதும் ஏதோ ஆளே நினைச்சிட்டேன். சேவலை தானே முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரோ, சேவல் பக்கத்தில் சபரி மட்டும் தான் ப்ரோ உட்காந்துருக்கான். இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். பரவாயில்லப்பா, நான் கூட உங்களை என்னமோ நினச்சேன். ஆனால் பக்காவாக வேலையை முடிச்சிட்டீங்க. இந்த வேலையை முடிச்சா மணி எவ்வளோ பணம் தரதா சொன்னா உங்களுக்கு? 50,000 தரேன்னு சொன்னார். இல்லை, இந்த வேலையை முடிச்சா நான் தரேன்னு சொன்ன பணம் 20 லட்சம். 20 லட்சம்? 20 லட்சமா? விட்டு வேணாம் செல்வா, வேணாம் செல்வா, விட்டு செல்வா, வேணாம் செல்வா, விட்டு செல்வா. இந்த மொத்த பணமும் உங்களுக்கு தான் சேரணும். சந்தோஷமா இருங்க. வேணாம் செல்வா, விட்டு செல்வா, செல்வா வேணாம் செல்வா, வேணாம் செல்வா, விட்டு செல்வா, வேணாம் செல்வா.